அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 3வது அத்தியாயம் 14வது வசனம் பாருங்க. ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ஸஹபி வல் ஃபித்ததி வல் கைலில் முஸவ்வமதி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் தாலிக மதாஉல் ஹயாத்தித் துன்யா வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப். ஸுய்யின அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. டெக்கரேட்டிவாக, ரொம்ப ஆர்வமாக டெக்கரேட்டிவாக இருக்குது. ஸுய்யின அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. லின்னாசி ஹுப்னா நேசிப்பது, லவ். ஹுப் அப்படின்னா நேசிப்பது. ஷஹவாத்தி விருப்பங்கள். மினன் நிசா அதாவது மக்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எதை நேசிப்பதுன்னு பார்த்தோன்னா நிசா பெண்கள், வல் பனீன பெண்களை நேசிப்பாங்க. குழந்தைங்கன்னு வந்துட்டால் ஆண் குழந்தைங்களை நேசிப்பாங்க. வல் பனீன வல் கனாத்தீர் இன்னும் குவியல்கள். முகந்தரத்தி குவிக்கப்பட்டவை. மினஸ் ஸஹபி தங்கத்தாலான குவியல்களை. வல் ஃபித்ததி இன்னும் வெள்ளியாலான தங்கம் வெள்ளி இதெல்லாம் அந்த குவியல்கள். அதாவது இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு பார்த்தோன்னா பணம். வல் ஹைல்னா குதிரை, இன்னும் குதிரைகள். இன்றைக்கி உள்ள நிலவரப்படி பார்த்தோன்னா இந்த குதிரை எதுக்கு ஒப்பிடுதுன்னா இன்றைக்கி வச்சுருக்கிற நம்ம வகையாக வச்சுருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ், கார், மோட்டார்ஸ் இதெல்லாம். முஸவ்வமதி அடையாளமிடப்பட்டவை. அல் அன்ஆம் கால்நடைகள். வல் ஹர்ஸ் இன்னும் விளைநிலம். ஸாலிக மதாஉல் ஹயாத் வாழ்வின் இன்பம். மதாஉனா இன்பம். இந்த வாழ்வின் இன்பமாக இது இருக்குது. துன்யா உலக வாழ்வோட இன்பமாக இருக்குது. வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ் சொல்கிறான் அவனிடம்தான் அழகிய தங்குமிடம் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில் பெண்கள், பிள்ளைகள், தங்கம் மற்றும் வெள்ளியிலான குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள், இன்னும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாகப்பட்டுள்ளது. ஸோ அல்லாவே சொல்கிறான். ஸோ இந்த மனிதர்கள் இதெல்லாம் விரும்புவாங்க நிச்சயமாக. இப்போ ஆண் பெண்ணை விரும்பத்தான் செய்வாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பெண்ணை விட ஆண் விரும்புகிறதுனால தான், இப்போ ஒரு மனைவியை கணவன் விரும்புகிறதுனால தான் அவங்களுக்காக உழைக்கிறாங்க. ஒரு ஆணுக்கு மட்டும் வேணும்னா அவன் சிம்பிளாக ஏதாவது செஞ்சு இருந்துக்கிறலாம். ஆனால் அந்த பெண்ணை நல்லா வச்சுக்கிறணும், அவன் அதை வெளிப்படுத்த தெரியலை அப்படின்னாலும் பெண் மீது இருக்கக்கூடிய அந்த லவ் தான் அவனை வேலை செய்ய வைக்குது. ஸோ அந்த பெண், இன்னும் பிள்ளைகள்னு பார்க்கும்போது முக்கியமாக ஆண் குழந்தைங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் அது மீது விருப்பம் உண்டு. அல்லாஹ் அதை கரெக்டாக அந்த விருப்பத்தை கொடுக்கறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கரெக்டாக பராமரித்து எடுத்துகிட்டு வரோம். ஒருவேளை நமக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய சிரமம் அது. சாதாரணமாக மற்ற குழந்தைங்க நம்ம மேலே சின்ன வயசில் நம்மளே யோசிச்சுருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா மற்ற குழந்தைங்க எதுவும் பாத்ரூம் போயிடுச்சுன்னா நம்ம மேலே நம்ம அருவருப்போம். ஆனால் நம்ம குழந்தைங்க அது செய்யும்போது நம்ம அதை கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் மனதார நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே செய்வோம் இல்லையா? ஸோ அப்படி குழந்தைங்க. இன்னும் இந்த தங்கம் வெள்ளியிலான பெருங்குவியல்கள், அதாவது அந்த
முறையில் அந்த காலத்தில் சொல்ல போகும்போது அந்த குவியல்கள், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே அந்த பணம் தான். எனக்கு இஷ்டத்துக்கு செலவழிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பணம் மூட்டை, பணம் குவியல் கிடைக்குது அப்படின்னா நம்ம அது விரும்பத்தான் செய்வோம். உயர் ரக குதிரைகள், முத்திரையிடப்பட்ட குதிரைகள். ஸோ இன்றைக்கி அந்த குதிரை டிரான்ஸ்போர்ட்டுக்கு தானே யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ஸ், இன்னும் கால்நடைகள், வேளாண்மை, நம்ம உணவுக்கான விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே மோகம் கொள்வது, அதாவது விருப்பம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாகப்பட்டுள்ளது. இப்போ எல்லாம் சொல்கிறோம், இதிலலாம் நீங்கள் விருப்பம் கொள்ளுவீங்க தான். ஆனால் இது எல்லாமே இந்த உலகத்தில் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்கள் தான். ஸோ இன்றைக்கி சிலர் எதுலேயுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே சமயம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. நடுத்தரமாக, ஆமாம் இதிலலாம் ஆசை வர்றது இயல்பு தான், ஓகே, எனக்கு கிடைச்சா அதை நான் அனுபவிப்பேன், கிடைக்கலையா நோ இஷ்யூ, கிடைச்ச வரைக்கும் கிடைச்சதை வச்சு நான் அனுபவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மனப்பாங்கு நமக்கு வரணும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டெம்ப்ரரியான லைஃபுக்கு ஒரு சாதனம் தான். உங்களுக்கு இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், இல்லைன்னாலும் கொஞ்ச நாள் தான். ஸோ இதெல்லாம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அழகாகப்பட்டுள்ளது, உங்களுக்கு ஓகே தான், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது ஓகே தான், ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். திண்ணமாக அல்லாஹ்கிட்ட அந்த உறைவிடம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்குறப்ப தான் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட இருந்த அம்புட்டு பொருள்களையும், அப்போது அவங்க அதை சம்பாதிச்சதெல்லாம் தப்பு இல்லை, கரெக்டு தான், இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சம்பாதிச்சுக்கிறது தப்பு இல்லை, சரிதான், ஏன்னா அல்லாஹ் அதை அழகாக்கியிருக்கான். ஆனால் அதையும் தாண்டி அவங்க இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்குன்னு இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இஸ்லாத்தின் பாதையில் போகிறதுக்காக கொடுத்துட்டாங்க. தானம் தர்மமும் அதிகமாக கொடுத்தாங்க. அதே சமயம் அவங்க இஸ்லாத்துக்கான வழியில், அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு கேம்ப் பண்ணி அங்கே நம்ம ஒரு ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவாகும். ஆனால் அதை தாண்டி இஸ்லாத்துக்காக நிறைய விஷயங்கள், நிறைய படை வீரர்கள், நிறைய ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எவ்வளோ தேவைகள் இருந்திருக்கும். அவங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு இல்லை, இஸ்லாத்துடைய வழிமுறையில் அவங்களுடைய தாவா செய்கிறதற்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் அந்த இஸ்லாத்தில் அவங்க கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆரம்ப காலத்தில். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அவங்களுடைய எஜமானர்கள், காஃபிரான எஜமானர்கள் கொலை செய்தாங்க. கொலைன்றதையும் தாண்டி ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி தருணத்திலலாம் இவங்களுடைய பொருளை கொடுத்து காசை கொடுத்து அடிமைகளை இவங்க விலைக்கு வாங்கி அதை அவங்கள விடுவிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வாக்குக்காக, அல்லாஹ்வுடைய வேலைக்காக இவங்க தங்களுடைய சம்பாதிச்ச அனைத்து சுக போகங்களையுமே அவங்க விட்டு கொடுத்தாங்க. அதே சமயம் அவங்களுடைய பெண்கள், அதாவது இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவியை கணவனுக்கு எவ்வளோ பிடிக்கும், ஒரு கணவனை மனைவிக்கு எவ்வளோ பிடிக்கும். ஆனால் இஸ்லாம் வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கரல அப்படின்னா, அந்த மனைவி ஏற்றுக்கரலனா கணவன் வேணான்னு சொன்னாங்க, கணவன் ஏற்றுக்கரலனா மனைவி வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா கொள்கை ரீதியாக அவங்களுக்குள்ள பிரச்சனை, பிணக்கு, ஸோ செட் ஆகாது. அதுக்காக இந்த ரீசனுக்காக அவங்க எவ்வளோ நல்லவங்க, என்ன சொல்கிறது, எவ்வளோ பிடித்தமானவர்களாக இருந்தாலும் கூட அவங்க வேணான்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்கவுங்க அல்லாஹ் கொடுக்கும்போது வச்சு அனுபவிக்கிறதுல தவறே இல்லை. அதே சமயம் அது இல்லைன்னாலும் வாழணும், இருக்கும்போது கொடுக்கணும். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா திண்ணமாக அல்லாஹ் கிட்ட தான் அழகான உறைவிடம் இருக்குது அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் அஉனப்பிஉகும் பிகைரிம் மின் தாலிகும் லில்லதீன தகௌ இந்த ரப்பீஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன
ஃபீஹா வ அஸ்வாஜும் முதஹரத்தும் வரிதுவானும் மினல்லாஹ் வல்லாஹு பசீரும் பில் இபாத். இப்போ குல் கூறுவீராக, உனப்பிஉக்கும் உங்களுக்கு நான் அறிவிக்கவா, பிஹைரிம் மின் தாலிக்கும் இதைவிட சிறந்ததை அறிவிக்கவா, லில்லதீன தகவ் அல்லாவை அஞ்சுகிறவர்களுக்கு, இந்த ரப்பீஹிம் தங்கள் இறைவனிடம், ஜன்னாத்துன் தஜ்ரி சொர்க்கங்கள், தஜ்ரி ஓடும், மின் தஹ்திஹா அதன் கீழ் சொர்க்கம் இருக்கும், அதுக்கு கீழே அன்ஹார் ஆறுகள் ஓடும், ஹாலிதீன நிரந்தரமானவர்கள், ஃபீஹா வ அஸ்வாஜுன் இன்னும் மனைவிகள், முதஹரத்தும் பரிசுத்தமானவள், வரிதுவானுன் இன்னும் பொருத்தம், மினல்லாஹி அல்லாஹ்வின், பசீரும் உற்று நோக்குபவன், பில் இபாத் அடியார்களை உற்று நோக்குபவன். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டான், இந்த பூமியில் உள்ள இந்த சுகபோகங்கள் எல்லாம் உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் இங்கே உங்களுக்கு ஒரு டெம்ப்ரரியான பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டான். எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவங்க போகிற போக்குலையே தான் சொல்லணும். அல்லாஹ் அதை தெளிவாக இங்கே கையாண்டிருக்கான். ஸோ நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளுடைய நிலைமை எத்தகையதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் அழகாக சொல்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் இது அது ஓகே, அது அழகு தான், ஆனாலும் அதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா அப்படின்னு நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். யார் இறையச்சத்தோடு வாழ்கிறோமோ அவங்களுக்கு அவனுடைய இறைவன்கிட்ட சுவனங்கள் உண்டு. அந்த இறையச்சம்ங்கிறது என்னங்கிறத அடுத்தடுத்து எல்லாம் சொல்லுவான் பாருங்கள். அந்த சுவனத்துக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும், அங்கேயே நீங்கள் நிலையாக தங்கி வாழலாம். தூய்மையான மனைவியரும் உடன் இருப்பர். ஹூருல்-ஈன் அதெல்லாம் இல்லை, தூய்மையான மனைவியர். ஸோ இன்றைக்கி அந்த அந்த ஆணுக்கு நல்ல ஆணாக இருப்பான், பட் மனைவி சரியாக இருக்க மாட்டாங்க. நல்ல பெண்ணாக இருப்பா, பட்டு ஹஸ்பண்ட் சரியாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியல. என்னதான் டிவோர்ஸ் ஆனாலும் நமக்கு அந்தளவுக்கு ப்ராப்பரான ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருதான்னா ரொம்ப ரேர். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களை குறிப்பிட்டு இதை சொல்கிறான், உங்களுக்கு மனைவியர் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ ஓரளவு நம்ம புரிஞ்சுக்க முடியும், இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களும் ஆணுக்கு தான் அல்லாஹ் கட்டளை இட்டுக்கிட்டே வரான். ஸோ பெண்களான நம்மளும் அதில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பட் ஆணுக்கு நம்ம துணை புரியணும். யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கிற ஆண் 10,000 வீட்டுக்கு தான் கொடுக்கணும்னு நினப்போம். ஏன்னா நமக்கு அவ்வளோதான் நம்மளுடைய பொறுப்புகள் இருக்குது. ஆனாலும் ஒரு மனைவி பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் நீங்கள் அந்த உங்கள் அம்மா அத்தாக்கு கொடுங்க, உங்கள் உறவினர்களுக்கு கொடுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்கள், அதாவது உங்களுடைய இந்த அனாதை யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, வழிபோக்கருக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டை அது என்ன சொல்கிறது, நல்ல வழியில் துணை போகிறோம். இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு தூய்மையான மனைவியராக நம்மளே ஆகிடுவோம். அப்போது அந்த பையன் இங்கே கணவர் மனைவியர்னு மட்டும் வருதே, இப்போ பெண்களுக்கு அப்படி இல்லையா? இங்கேயே நம்ம கணவன்மாரை அழகாக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா, நல்ல வழியில் போக வச்சுக்கிட்டே இருந்தோன்னா, அப்போ அவங்களோட தூய்மையான மனைவியராக நம்மளே ஆகிடுவோம். இல்லை நமக்கு தூய்மையான கணவன் இல்லை அப்படின்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் அங்கே வேற அவனுடைய நாட்டப்படி நமக்கு இருக்கும். பட் நம்ம தூய்மையான மனைவியர் அப்படிங்கிற கேட்டகரியில் சொர்க்கத்தில் உள்ள பெண்கள் வந்துடுவோம். ஸோ அதை நம்ம மனதில் வச்சுப்போம். ஏன்னா அல்லாஹ் பெண்களுக்குன்னு தனியாக இதை சொல்லலையே அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் அந்த தூய்மையான மனைவியர். ஸோ அப்படி நம்ம சிந்திக்கணும்.
எல்லா இடங்கள்லையுமே இருக்கிற பாசிட்டிவை அதிகமாக யோசிக்கணும். ஸோ இப்படி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் உவப்பை பெறுவாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, இன்றைக்கி நமக்கு அதுதானே நோக்கம், அல்லாஹ் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட மாட்டேனா அப்படின்னு தானே கேட்குறோம். ஸோ அல்லாஹ்வுடைய உவப்பை பெறுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் நடத்தையை ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கிறான். அப்போ நீங்கள் இரையச்சமாக இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவும் நான் தரேன். அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள், அப்போனா நம்ம எல்லாருமே இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை அப்படிங்கிறத அடிக்கடி அல்லாஹ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அவங்களுடைய நடத்தையை நிச்சயமாக ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கிறான். அடுத்து அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர்லனா துனூபனா வக்கீனா அதாபன்னார். அப்போ இந்த இரையச்சம் உடையவர்களுக்கு இவ்வளோ விஷயம் தருவேன்னு சொல்கிறான்ல. அப்போ அந்த இரையச்சம் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரார்த்தனை புரிந்த வண்ணம் இருப்பார்கள். என்னன்னா, எங்களுடைய இறைவனே, திண்ணமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள், இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள். நம்பிக்கை கொண்டவங்களே என்ன துவா கேட்குறாங்கன்னா, நாங்கள் நம்புகிறோம், எங்கள் பாவங்களை மன்னிச்சிடு. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நினைப்போம், நம்ம ரெகுலராக இது பண்ணுறோம், ரைட்டு, ஓகே, செக்லிஸ்ட் பார்த்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், பாவம் அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப எனக்கு என்னமோ, எனக்கு பர்சனலாக தோன்றுறது என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னும் நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணுமோ அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நம்ம ஓகே நம்ம நல்லது பண்ணிட்டோம், அடுத்தடுத்தெல்லாம் சரியாக தப்பாக பண்ணிடுவோம். அது நம்ம ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இது பாருங்களேன், பயந்து செய்கிறது கரெக்டாக போகும். நம்ம கரெக்டாக தானே போகிறோம் அப்படின்ட்டு போகிறது தப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி யார் உண்மையாக இறை அச்சம் கொண்டு இருக்கோமோ அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா, நரக வேதனையிலேருந்து என்னை காப்பாற்றியா அல்லா அப்படின்னு தான் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாவே இங்கே சுட்டி காமிக்கிறான். அடுத்து அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். ஸோ இன்னும் அந்த இரையச்சமுடையவர்கள் எப்படி இருப்பாங்கலாம், பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் இறைவழியில் தாராளமாக செலவழிப்பவர்களாகவும் இருப்பதுடன் பின்னிரவு நேரங்களில் அல்லாவிடம் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த பின்னிரவு நேரங்கள் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அந்த தஹஜ்ஜுத்துடைய நேரம். இன்றைக்கி அதிகமானவங்க தஹஜ்ஜுத் தொழுகிறோம், சிலர் வந்து தஹஜ்ஜுத் தொழ மாட்டோம். சரி, எப்போயா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, அதுவும் முடிய மாட்டேங்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இறை அச்சம் உடையவர்கள் அப்படின்னா அவங்க பொறுமையாளராக இருப்பாங்க. பொறுமையாளர்னால் மற்றவங்க என்ன பேசினாலும் நமக்கு அது தெரிஞ்சாலும் கூட அவங்கள இழிவாக நினைக்கக்கூடாது, அவங்கள என்ன சொல்கிறது அதாவது என்ன சொல்கிறது திட்டக்கூடாது. அவங்களுடைய முட்டாள்தனத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நினச்சி முட்டாள்தனமாக இருக்காங்களே அப்படின்னு மனம்தான் வருந்தணும். அவங்கள நினச்சி என்ன சொல்கிறது ஒரு மனம்தான் வருந்தனுமே ஒழிய அவங்கள்ட்ட நம்ம வந்து சண்டைக்கு நிற்கக்கூடாது, யாரையும் எகத்தாளமாக பேசக்கூடாது, யாருடைய தவறுகளையும் ஓப்பனாக பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுமையாளராக நான் என்னை அடிக்கும்போது மட்டும்தான் நான் பொறுமையாக, ஏன்னா அடிக்கும்போது பொறுமையாக இருக்கிறது வேறு வழியே இல்லை. ஏன்னா என்னை அடிக்கிறாங்க, நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, அப்போ நான் வந்து பொறுமையாக தான் இருப்பேன். ஆனால் என்னால் அடிக்க முடியும், ஆனாலும் அவன்தான் முட்டாள்தனமாக இருக்கான், நானும் ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு இக்னோர் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியே வரோம் இல்லையா. யாரையும் இழிவாக தரக்குறைவாக மற்றவங்க பேசினாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம விலகி வரோம் இல்லையா. நம்ம யாரையும் இழிவாக தரக்குறைவாக யாராக இருந்தாலும்
இழிவாக தரக்குறைவாக பேசாமல் அமைதியாளராக பொறுமையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையாளராகவும். ஸோ இந்த பொறுமைங்கிறது நம்ம டைரெக்டாக இது பண்ணும்போது என்ன சொல்கிறது, ஒரு நம்மக்கிட்ட அவங்க பர்சனலாக வெஞ்சன்ஸாக ஏதாவது பேசும்போது நம்ம அவங்க பேசுகிற இதில் நம்ம அவாய்ட் பண்ணி போயிடுறது. பட் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அல்லாவுடைய விதிகளுக்கு உட்பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கடன் விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா, கடன் விஷயத்தில் அல்லாவே சொல்லிட்டான், சாட்சி சொல்லுங்க, எழுதுங்க அப்படின்னு. அப்போ வந்துக்கிட்டு ஒருத்தவங்க நான் இவ்வளோ கடன்லாம் கொடுக்கல, நான் 10,000 கொடுத்தேன், இவன் என்ன வாங்கினவன் சொல்கிறான் இல்லை 5,000 தான் கொடுத்தாங்க, இந்த சாட்சி இருக்குது அப்படின்னு நம்மளை காமிக்கிறாங்க. அப்போ நம்ம இவர் கொடுத்தவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்க முடியுமா? அல்லாஹ் இங்கே பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டான்னு முடியாது. ஏன்னா அல்லாஹ் குறிப்பிட்ட விதிகள் சொல்லியிருக்கான். அந்த விதிகளில் நம்ம அவனை மீறி நம்ம பொறுமையாக இருக்க தேவையில்லை. மற்றபடி இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் தேவையற்ற விஷயங்கள், நம்மளை யாரும் மட்டம் தட்டுவாங்க, நம்மளை யாரும் இளக்காரமாக பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இல்லை நம்மளே சிலரை நம்மளை அறியாமையே கூட செய்வோம். அவங்க இருக்க மாட்டாங்க, இல்லாத நேரமாக அவங்க மீது இருக்கக்கூடிய மனக்குமுறல்களை இன்னொருத்தவங்கக்கிட்ட பேசிக்கிடுவோம். அது என்னன்னு பார்த்தா இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா புறம் பேசிக்கிடுவோம். ஸோ அப்படி அது புறன்றது கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனக்குமுறல் தான். அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு மனக்குமுறலாக இருக்கும், அதை சொல்லுவோம். பட் அதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் பொறுமையாளர்களுடைய விஷயமா இருக்கும். ஸோ பொறுமையாளராக இன்னும் உண்மையாளராக, இதுதான் உண்மை. அதான் உண்மை விஷயத்தில் நம்ம பொறுமை அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த சொன்னால அந்த சாட்சி சொல்கிற விஷயத்தில் இன்னும் மற்றவங்களுக்கு இப்போ இதில் நம்ம அமைதியாக இருந்தோன்னா பிறருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாகவே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ உண்மையாளராகவும் இருக்கணும், இன்னும் கீழ்ப்படியணும். உண்மை பொறுமை எல்லாம் இருக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அது இல்லை அப்படின்னா அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம கீழ்ப்படியணும். 3. 4வது செலவழிக்கணும், அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்கணும். இவ்வளவும் செஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நைட்டுக்கு ஒரு ஆஃப்டர் அந்த 3 மணி 3:30 மணி அந்த பின்ன இரவு நேரங்களில் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு. அல்லாஹ் இவ்வளவும் செஞ்சிட்டும், அல்லாஹ் நான் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பேன், தப்பு பண்ணியிருப்பேன், என்னை மன்னிச்சிரு. ஸோ அந்த தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கட்டும், பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், அவங்க கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது ஷஹீதல்லாஹு, ஷஹீதுனா சாட்சி. ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹுவ வல் மலாஇகத்து வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லாஹுவல் அசீசுல் ஹக்கீம். அப்போ வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாவே சான்று பகிர்கிறான். வேறு யாரும் சாட்சி சொல்லலை, அல்லாவே சாட்சி சொல்கிறான். மேலும் அந்த வல்லமை மிக்க நுண்ணறிவாளனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதற்கு வானவர்களும் அறியுடையோரும் நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்த வண்ணம் சான்று பகர்கின்றனர். இப்போ ஃபஸ்ட்டு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அடுத்து வானவர்களும் அறிவிருக்கக்கூடியவர்களும் நேர்மையாகவும் நீதியாகவும் அவங்களுடைய அந்த பிஹேவியர், அவங்களுடைய அந்த நிலைத்த வண்ணம், அந்த மாதிரியான ஒரு சூழலில் இவங்க இருந்துக்கிட்டு அல்லாஹ்க்கு சாட்சி சொல்கிறாங்க. அப்போ அறிவுடையவர் அப்படின்னா, அப்போ அறிவுடையவர் எந்த மாதிரி சாட்சி சொல்லணும்? வாயாலையா அப்படின்னா அவங்களுடைய செயல் மூலமாக. இப்போ வானவர்கள் அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக ப்ரியாரிட்டைஸாக பண்ணுறாங்க. சூரியன் சுற்றுது, பூமி சுற்றுது, நட்சத்திரம் சுற்றுது, இதுக்கெல்லாம் கரெக்டாக எப்படி வருது? அந்த நமக்கான உணவுகள் எல்லாம், அந்த இயற்கையெல்லாம் எப்படி வருது? அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வானவர்கள் செய்கிறாங்க.
அதே மாதிரி அறிவுடையவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இவங்களும் தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறாங்க நேர்மையாகவும் நீதியாகவும். அப்போ இதன் மூலமாகத்தான் சான்று பகர்றாங்க. அல்லாவை தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறத செயல் மூலமாக தான் சாட்சி சொல்லணும். அல்லாஹ் எப்படி சாட்சி சொல்கிறான்னா, அவன் இல்லைன்னா யார் வந்து இதெல்லாம் செய்வா? யாருமே இல்லை. அப்போ அவன் செய்கிறவன் தான் சொல்ல முடியும். ஒன்று, அவனுடைய வேலையாட்கள், பர்ஃபெக்டான வேலையாட்கள் மலக்குகள், அவங்களும் சொல்லிட்டாங்க. அடுத்து அறிவுடையவர்கள், அவங்க செய்து காட்டி சாட்சி சொல்கிறாங்க. இதுதான். அடுத்த ஆயத்து பாருங்க. இன்னல்லதீன இந்தல்லாஹில் இஸ்லாம் வமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யம் பைனஹும் வமன் யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹி ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். திண்ணமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி ஆகும். வாழ்க்கை நெறி, இந்த தீன் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இஸ்லாம்ங்கிறது வாழ்க்கை நெறி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே தான் தீன். இப்போ வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததனால் அல்ல, மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக மேலும் யாரேனும் அல்லாவின் சட்ட திட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் திண்ணமாக அல்லாஹ் விரைவானவனாக இருக்கிறான். நல்லா பாருங்க, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி. அப்போ இதுக்கு முன்னாடியும் வேதம் அருளப்பட்டாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறண்டு போய் வேறு வேறு வழிகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்ராஹிம் வந்து இஸ்லாமியராக தான் இருந்தார். ஸோ அவருக்கு அடுத்து வந்த பனு இஸ்ராயல்களுக்கு அடுத்து வந்த இந்த இம்ரானுடைய சந்ததிகள், இவங்கெல்லாம் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்கெல்லாம் சத்தியம் இதுதான் அப்படின்னு தெளிவுபடாமலாம் ஒன்றும் பிறலலை. உண்மையாகவே அவங்களுக்கு உண்மையான அறிவு வந்த பிறகு தான் அவங்க கருத்து வேறுபாடு கொண்டாங்க. நமக்கும் அதே தான். அல்லாஹ் வந்து நம்மளையும் நமக்கு ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான், இன்றைக்கி நமக்கு ஏன் புரியுது அப்படின்னா, இன்றைக்கும் இந்த குரான் கொடுக்கப்பட்ட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை எடுத்து கருத்து வேறுபாடு கொள்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்ம வந்து குரானு எல்லாருக்குமே பொதுவானது தான். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலான ஒருத்தர் அவங்களுக்கு புரிகிற மாதிரி குரான் புரியும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த பிளவுகள் குறையும். ஆனால் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் நமக்கு பிளவுக்கு பஞ்சமே இல்லை, ஏகப்பட்ட பிளவுகள். இதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. ஸோ மொத்தமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இவங்களுக்கு அந்த குரான் வராததுனால, இவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாததுனாலலாம் ஒன்றும் இவங்க வந்து இது பண்ணலை. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகும் தான் பிறண்டு வந்தாங்க. ரீசன் என்னன்னா, அநீதி இழைப்பதற்காக. மேலும் அதாவது தங்களுக்கிடையே, அதாவது எப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரியுதோ மற்றவங்க எல்லாமே அவங்கக்கிட்டேயே கேட்க வரணும்னு நினப்பாங்க. இது இயல்பு, இது மனுஷனுடைய அந்த ஒரு ஒரு வகையான மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி வர்றவங்க தான் வந்து சரியான முறையில் நம்ம நடக்கிறோம். அதுதான் அல்லாஹ்வுடைய டெஸ்ட்டு.
அப்போது என்ன ஆகுது, இந்த உலாமாக்கள் அன்னைக்கு அவங்க அந்த உலாமாக்கள், அதாவது கிறிஸ்துவ யூத உலாமாக்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாவுடைய அந்த வேதங்கள், ஏன்னா இவங்க மட்டும்தானே வேதங்கள் படிக்கிறாங்க, மற்றவங்க யாரும் படிக்கலைல்ல. அப்போ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு ஏற்றாப்புல சொல்லி 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 இவங்க உழைக்க போகிறதில்ல, இவங்க வெறும் ஃபத்வாக்கள் மட்டும் கொடுக்குறாங்க. அவங்க உழைச்சிட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் கிறிஸ்துவ இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ இவங்க சர்ச்சில் இவங்க நல்லா சுகமாக இருக்கலாம். இன்னும் நீங்கள் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சும்மா யாராவது ஒரு கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சும்மா பேசி பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ சலுகைகள் இருக்கும்னு. அப்போ மற்றவங்க கஷ்டப்படணும், இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே இது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐ மீன் யார் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்காக ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு வராங்களோ அவங்க ரொம்ப ராயலாக ரிச்சாக என்ன நல்ல நல்ல அழகான உடைகள் உடுத்த மாட்டாங்க. மற்றபடி அவங்க ஒரு பர்டிகுலர் உடை உடுத்திட்டு ரெகுலராக ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆடம்பரமான இதில் இருப்பாங்க. மற்றவங்க அவங்களுடைய உழைப்புலேருந்து ஒரு பாதி அமௌண்ட்டை இவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று பாருங்கள், சந்தா அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இருக்கும். அவங்களே புலம்புறாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம இதுலேயுமே வந்து ரொம்ப ஒரு இதாக வந்துருச்சுன்னு வைங்களேன். அதாவது ஆனால் பரவாயில்ல, நம்மளாவது இல்லாதவர்களுக்காக கேட்குறோம். பட் அவங்க அந்த சர்ச்சுக்காக கேட்பாங்க. சர்ச்சில் இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் ஸ்டில் அதை நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ அநீதி இழைப்பதற்காக தான் இந்த அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை இவங்க பிறண்டுட்டாங்க அன்னு சொல்கிறான். யாராவது அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை இன்னும் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிய மறுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கணக்கு வாங்குவதில் அல்லாஹ் விரைவானவனாக இருக்கிறான். சுபஹானல்லாஹ். இப்போது சிந்திச்சு பார்க்கணும், குர்ஆன் எத்தகைய வசனங்களை சொல்லுது அப்படின்னு. அடுத்த ஆயத் பாருங்க. ஃபஇன் ஹாஜுக ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வமனித்தபஅத் ஃபகுல் லில்லதீன ஊதுல் கிதாப வல் உம்மியீன வஅஸ்லம்தும் ஃபஇன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ் வஇன் தவல்லவ் ஃபஇன்னமா அலைக்கல் பலாக் வல்லாஹு பசீரும் பில் இபாத். இனி நபியே, இனி அவர்கள் உம்மோடு தர்க்கம் புரிந்தால் அவர்களிடம் நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வின் முன் அடிபணிந்து விட்டோம் என்று கூறுவீராக. இன்னும் வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும் நோக்கி, நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேளுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் திண்ணமாக நேர்வழி அடைந்தவர்கள். அவர்கள் புறக்கணித்தால் இறைத்தூதை அவர்களிடம் எடுத்துரைப்பது மட்டுமே மீது கடமையாகும். அல்லாஹ் தன் அடிமைகளின் செயற்பாடுகளை நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான். ஸோ இந்த இதில் பாருங்கள், அதிகமாக அல்லாஹ் தன் அடிமைகளின் செயல்பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட சொல்கிறான், அதாவது நீங்கள் இவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், அதாவது நானும் என் கூட இருக்கிறவங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு வாழ்கிறோம். அதாவது அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிஞ்சு நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டா நிச்சயம் அவங்களுக்கு நேர்வழி. அவங்க அதை புறக்கணித்தா இறைத்தூதை, அதாவது அதை புறக்கணித்த பிறகு அல்லாஹ்வுடைய விஷயத்தை எடுத்து சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கடமை. அல்லாஹ் தன் அடிமைகளின் செயற்பாடுகளை நன்கு பார்த்து கொண்டு இருக்கிறான். ஸோ நம்மளுடைய தாவா ஸ்டைலை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். நம்மளுக்கும் இதில் படிப்பினை. நபிக்கே முதல்ல அதாவது நல்லா பாருங்கள், நான் என் கூட உள்ளவங்க
முதல்ல அப்போ நம்ம ப்ராப்பராக பிஹேவியர் நம்ம இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் வேணும் அப்படின்னா அது நம்ம செஞ்சால் தான் சொல்ல முடியும். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை அல்லாஹ்வுடைய இதுபடி மாற்றணும். அடுத்து அதை பார்த்து நம்மளுடைய செயல்கள் தான் நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம செயல்கள் பார்க்க பார்க்க அவங்களுக்கும் அதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 பூஸ்ட்டு, ஒரு மோட்டிவேஷனு. அவங்களும் வந்து அது செய்வாங்க. ஒரு சில அதையும் தாண்டி உங்களால் உங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்தவே முடியலையே அப்படின்னா அதை இறைவன்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிடுங்க. எல்லாமே அவனுடைய கையில். ஆனால் நம்ம சொல்லும்போது குழந்தைங்க கேட்காது, செயலில் தான் குழந்தைங்க பார்த்து வரும். ஸோ அப்போ முதல்ல நானும் என்னை சார்ந்தவங்களும் அல்லாஹ்வை நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களா? நீங்களும் நம்புறது மட்டும் இல்லை, அவன் பேச்சு அவனுக்கு தான் அடிபணிகிறோம். அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ். புறக்கணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறது மட்டும்தான் கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக தன்னுடைய அடிமை என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இது போதும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை இது பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு பெருநாளாக இருக்கும்னு நினைக்கிறேன், நாளை மறுநாள் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நல்லபடியாக பெருநாள் கொண்டாடுங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தருணத்துலேயுமே அந்த பெருநாள் அப்படிங்கிறது இறைவனுடைய வேலைக்காக நம்மளுடைய உயிரையும் எவ்வளோ நம்ம உயிரையும் சரி, நம்ம நெருக்கமான உறவினரான உயிரையும் சரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற நியத்தோடு தான் நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கிறத மறந்துட வேணாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.